அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவரோட நீங்கள் இந்த முக்கியமான காலத்தில், ஏன்னா இது ஆண்டவர் வருகையின் காலமாக சமயமாக இருக்குது. என்ன நேரத்தில் என்ன எது எப்படி நடக்குன்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பொல்லாத கொரோனா காலத்தில் யார் உயிர் எப்படி போகுதுன்னு கூட தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆக முக்கியமாக இந்த நாளிலே நாம் ஆண்டோர் சித்தத்தின் பிரகாரம் ஆண்டோர் பிடித்தமான காரியங்கள் அவர் சொல்கின்ற காரியத்தில் நம்ம ஈடுபட்டு நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்துவன் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவரோட பிள்ளை என்று சொல்லும்போது அந்த சாட்சி உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். கடமைக்கென்று பெயர்க்கென்று கிறிஸ்துவ என்று சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா ஆண்டவர் வருகின் காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாது என்று வரும். ஆண்டவரே நான் கிறிஸ்தவன், ஆண்டவரே நான் ஞானசனம் எடுத்தேன், ஆண்டவரே நான் வேத வாசித்தேன், ஆண்டவரே அப்படி சொன்னால் மட்டும் போதாது. ஆண்டவர் பிரியமான காரியங்கள் செய்வர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது நீ உலகமென்று போய் ஞானசானம் பண்ண வேண்டும் சொல்றாரு. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். யூ ஷுட் ஸ்ப்ரெட் தி காஸ்பல். அப்புறம் ஞானசானம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்கள் ஞானசானப்பட்டு அவர்களும் பரலோகத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகணும். ஆக இந்த சொன்ன காரியத்தை எல்லாம் நம்ம செய்யாமல், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்யாமல் நம்ம வாழ்க்கை இப்படியே போகட்டும், இப்படியே கடந்து போகட்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தாக்கா பரலோகம் உங்களுக்கு நிச்சயம் இல்லை, நித்திய வாழ்வு உங்களுக்கு நிச்சயம் இல்லை. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அல்லது உங்களோட பெற்றோரோட ஆசீர்வாதத்தினால நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பூமி உங்களோட நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. இந்த பூமியில் விட்டு உங்கள் வாழ்க்கையை பிரிந்து போகும்போது உங்கள் ஆத்மா, அதுதான் முக்கியம். உங்களோட ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகிற காரியத்துக்கு நீங்கள் ஆண்டவரோட பிள்ளையாக வாழ வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பிரசங்கத்துக்கு ஆண்டவர் போதிக்கிறார். பாருங்க, இங்கே ஒரு காரியம் நடக்குது. அந்த காரியத்தை குறித்து, சம்பவத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படியாவது இருக்குது என்று. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் அது பிரகாரம் நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது பிரகாரம் ஆண்டவர் உங்களுக்கு கேள்வி கேட்பார். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட பகுதியை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு 23ஆம் ஞாயிறு, திருத்துக்கு பின்பு 23rd சண்டே ஆஃப்டர் ட்ரினிட்டி, திருத்துக்கு பின்பு 23வது ஞாயிறுக்கு எடுக்கப்பட்ட பிரசங்கத்துக்கு எடுக்கப்பட்ட பகுதி மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 21 to 35 வரை. மேத்யூ சாப்டர் 18 verse 21 to 35. இங்கே ஒரு கேள்வி. பேதுரு தன்னோட சீசர், பிரியமான சீசர், he is one of the favorite disciple of Jesus Christ. அவர் மேலே தான் உன் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்ன அந்த பேதுரு நோக்கி இப்போ பேதுரு இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வின்னு பார்ப்போமா? வாசிமா. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? எத்தனை தரம் அவனை மன்னிக்கணும் ஆண்டவர் என்று இயேசு கிட்ட பேதுரு கேட்கிறார். அவனை என்னை அவன் குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பாவம் செய்து கொண்டு இருக்கிறான், எத்தனை தடவை தான் அவனை மன்னிக்கிறான் ஆண்டவர் என்று பேதுரு கேட்கிறார். அந்த ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிமா. 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். பேதுரு கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே 7 தரம் மட்டும் நான் அவனை மன்னிக்கலாமா? அதுக்கு மேல போனாக்கா அவனை நான் மன்னிக்க முடியாது ஆண்டவரே அப்படின்ட்டு பேதுருவோட சிந்தை பாருங்க. இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். என் சகோதரன் என் மேல விரோதமாக செயல் பண்ணிட்டு இருக்கிறான். சரி, பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, மன்னித்துரு. அவனை 7 தரம் மட்டும் நான் மன்னிக்கலாமா ஆண்டவரே? அதுக்கு மேல மன்னிக்க முடியாது என்னால், அவன் மேல நான் நடவடிக்கை எடுத்தவன்ட்டு அந்த எண்ணத்துல பேதுரு ஆண்டவர் இயேசு கிட்ட கேட்கிறார். அப்ப அதுக்கு பதிலாக இயேசு என்ன சொல்றார்? அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டுமல்ல, ஏன் 70 தரம் மட்டும், 70 தரம் மட்டும். That means 7 times 70. तुझो
காலி 70 காலி நீங்க மன்னிக்கணும். அப்ப எத்தனை தடவை வருதாங்க? கால்குலேட் பண்ணுங்க. 7 times 70 எத்தனை? 490 times. ஆண்டவர் சொல்றாரு 7 தடவை மட்டும் இல்ல, நீ அவனை 490 தடவை மன்னிக்க வேண்டும். இப்ப ஒருவன் என் மேல பாவம் செய்திருக்கிறான், என் மேல பழி சொல்றான், என் மேல குற்றம் சொல்றான், எல்லாத்தையும் அவனை 7 தடவை மட்டும் நீ ஒரே மனிதனை 490 தடவை நீ மன்னிக்க வேண்டும். அவ்வளவு பொறுமை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று இயேசு போதிக்கிறார். பின்பு ஆண்டவர் என்ன சொல்றார் அதை பத்தி வாசிங்க. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இங்க ஒரு ஊமையை சொல்றார். He is telling a parable. The parable is the kingdom of God is like this. பரலோக ராஜ்யம் இப்பேற்பட்டது அப்படின்ட்டு ஒரு கதை சொல்றார். ஒரு ஊமை இயேசு சொல்றார். அந்த பரலோக ராஜ்யத்துல ஒரு அந்த ஊமை இப்படி ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா கீழே நிறைய வேளாட்கள் இருக்கிறாரு, ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அப்ப அந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இங்க உதாரணம் சொல்றார். அந்த ராஜாவுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பின்பு அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது அப்ப இங்க என்ன நடக்குதுன்னாக்கா, அந்த ராஜா ஊழியக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு, தெரியுதா? அப்ப ராஜா ஒரு முதலாளி தன்னோட வேலைக்காரங்களுக்கு பிஞ்சாம், ஓகே பாஸ் பிஞ்சாம் செய்ய 1000 பாஸ் பிஞ்சாம் செய்ய 1700 அப்படின்னு கேட்கும்போது கொடுக்குறாரு, சரிங்களா? இப்போ அந்த டைம் வந்துருச்சு, கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? கடன் அந்த வட்டி வாங்கணுமா இல்லை அந்த கொடுத்த காசாவது வாங்கணுமாச்சே. அப்போ கணக்கு பார்க்குறாரு ராஜா. அந்த கணக்கு பார்க்கும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஓகே என் காசு நீ வாங்கினியே அது திரும்பி ரிட்டர்ன் பண்ணிட்டு கேட்குறாரு. அங்கே என்ன நடக்குது? 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டார். இப்ப ஒரு ஊழியக்காரன் இவன் இங்க நம்ம இப்போ சூழ்நிலைக்கு அந்த காசு நம்ம கணக்கு பண்ணாக்க, உதாரணத்துக்கு அவன் ஒரு மில்லியன் கணக்கு சத்து ஜூத்தா அவன் வச்சுக்கோமே. அந்த ஊழியக்காரன் அந்த முதலாளி விட்டு 1 மில்லியன் பிஞ்சாம் பண்ணியிருக்கிறான். இப்போ அந்த 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 முதலாளி, ஓகே என்கிட்ட நீ 1 கோடி நீ வாங்கினியே, அந்த காசு கொஞ்சம் கொடு. ஆனால் அந்த வாங்கினவன் அந்த ஊழியக்காரன் அந்த காசு திரும்ப கொடுக்க அவனுக்கு அந்த தகுதி இல்லை. ஏன்னா அவனோட வாங்கின காசு அவன் சரியாக நிர்வாகம் படுத்தலை. He did not administer properly, use that money properly. அதனால அவன் நஷ்டத்தில் போயிட்டான். கேஸுட பேங்க்ராப்ட்லான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் 1 மில்லியன் வாங்கி வியாபாரத்தில் போட்டு அது சரியாக வியாபாரத்தை கவனிக்காதனால அந்த 1 மில்லியன் அவனுக்கு நஷ்டத்தில் போயிடுச்சு. இப்போ அவன் அந்த முதலாளிக்கு திரும்பி அந்த காசு கொடுக்க அவனுக்கு அந்த தகுதி இல்லாமல் போச்சு சூழ்நிலை. அப்போ முதலாளிக்கு தெரியும் உன்னால் காசு கொடுக்க முடியாது. இப்போ முதலாளிக்கு ஒரு அரகான் ஒரு கட்டளை விடுறாரு. சரி நீ அந்த 1 மில்லியன் எனக்கு திரும்பி கொடுக்க முடியாது. இப்போ அவனோட அதிகாரிகளுக்கு சொல்லி இவனை நீ இவனையும் அவனோட குடும்பத்தையும் கொண்டாட்டி பிள்ளைகளையும் அப்புறம் அவன்கிட்ட இருக்கிற எல்லாம் என்னென்ன சொத்து வச்சிருக்கிறானா, வீடு வச்சிருக்கிறானா, காடு வச்சிருக்கிறானா, இது எல்லாத்தையும் விற்று என்னோட கடனை அடைக்க சொல்லு அப்படின்ட்டு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அந்த முதலாளி. அப்போ அந்த சூழ்நிலையை அவன் கேட்டதும் அவன் முதலாளி கிட்ட மன்றாடுறான். எப்படி மன்றாடுறான்? அப்பொழுது அந்த ஊழியக்காரன் கால் விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து எல்லாவற்றையும் எப்படியாவது உனக்கு கொடுத்துறேன், நான் திரும்பி உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அதுக்கு அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் அந்த முதலாளி மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி
அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கடனையும் மன்னித்து விட்டான். பாருங்க எவ்வளவு நல்ல முதலாளியாக அந்த ராஜா ரொம்ப நல்லவராக இருக்கிறார். பாருங்க அவன் இந்த மாதிரி ஒரு குடும்பமே நீ ஜெயிலில் போடு, இல்லைன்னா அந்த குடும்பத்தையே போய் நீ வித்துரு, என்னது அந்த அடிமையாக இவ்வளோ விற்று அவங்ககிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் விற்று அவனை பேங்கரா பண்ணி விட்டுரு அப்படின்ட்டு ஒரு கட்டளை விட்டார் அந்த ராஜா. ஆனால் இவன் அந்த ராஜா காலுக்கு கீழே விழுந்து கெஞ்சி மன்றாடி என்னை மன்னித்துரும், எப்படியாவது நான் முயற்சி பண்ணி உன்னோட கடனை நான் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடுறேன், அடைச்சிடுறேன் அப்படின்ட்டு கெஞ்சிடான். பாருங்க அவன் கெஞ்சிறதை பார்த்து மன்றாடுறதை பார்த்து இந்த ராஜா இரக்கம் படுறார், மன்னிக்கிறார். He had confession on the servant. அந்த வேலைக்காரன் மேலே அவனுக்கு இரக்கம் உண்டாகி அப்போ அந்த ராஜா அவனுக்கு விடுதலை பண்ணுறான். சரி பரவாயில்ல நீ குழைச்சிட்டு போ அப்படின்ட்டு அந்த வேலைக்காரனை அந்த ராஜா விடுதலை பண்ணுறான். விடுதலை பண்ணுறது மட்டும் இல்லை, அவன் கொடுக்க வேண்டிய கடன் 1 கோடி 1 மில்லியனும் அந்த கடனையும் ரைட் ஆஃப். அப்படின்னாக்க நீ கட்ட வேணாம், பரவாயில்ல உன்னால் கட்ட முடியாது எனக்கு தெரியும், அதனால் நீ எப்படியோ படிச்சுட்டு போ, குடும்பத்தோடு நீ படிச்சுட்டு போ, நீ என் கடன் கொடுக்க வேணாம், உனையும் நான் விடுதலை ஓகே ஐ ரைட் ஆஃப் அப்படின்ட்டு அந்த அந்த வேலைக்காரன் முதலாளி விடுதலை பண்ணுறாரு. விடுதலை பண்ணிட்ட பிறகு என்ன நடக்குது இப்போ? அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் அந்த ஊழியக்காரன் பாருங்க இப்போ விடுதலை பண்ணிட்ட ராஜால அவன் வெளியே போயிட்டான். வெளியே போய் அவன் என்ன பண்றான்? அப்ப தன் இடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய பாருங்க இன்னொருத்தனையை சந்திக்கிறான். அவங்கிட்ட இருந்து ஒருத்தன் அவனோட சக ஊழியக்காரன் தான். பாருங்க அவன் ஒரு 100 வெள்ளி கடன் இவங்கிட்ட வாங்கியிருக்கிறான். ராஜா அவனை விடுதலை பண்ணி விட்டார், மன்னித்து விட்டுட்டார். பாருங்க இப்போ அவன் இன்னொருத்தன் போய் சந்திக்கிறான். அவன் கூட்டாளியே நீ என்கிட்ட 100 வெள்ளி நீ கடன் வாங்கின அப்படின்ட்டு அவனை போய் சந்திக்கிறான். இப்போ என்ன நடக்குது? தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்தான். பிடித்து தொண்டையே பிடிச்சிட்டான். பாருங்க என் 100 வெள்ளி நீ கடன் வாங்கினியே திருப்பி கொடுறா அப்படின்ட்டு கழுத்து பிடித்து நசுக்கிறான். அப்புறம் நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றார். நீ பட்ட கடன் 100 வெள்ளி எனக்கு கொடுத்து இப்பே தீர்த்துரு, இப்பே கொடு அப்படின்னு தொண்டை பிடிச்சி நசுக்கிறான் அவனைய. அப்புறம் அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அப்ப இது கூட இருக்க மற்ற ஊழியக்காரங்க வேலைக்காரங்க பாக்குறாங்க, இவ்வளவு 1 கோடி கடன் ராஜா மன்னித்து இவனை விட்டாங்க. ஆனா இவன் பாரு வெளியே 100 வெள்ளி கடன் வாங்கினே போய் கழுத்து போய் பிடித்து அப்படி சித்திரவதை பண்றான். பாருங்க அப்ப கூட இருக்கிறவங்க நண்பர் மொத்தம் பார்த்து உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரு, எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று. பாருங்க இங்க இவன் ராஜா காலிலிருந்து மன்னிப்பு கேட்டான். எப்படியாவது கட்டி முடித்துறேன் ராஜா அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த ராஜா இறக்கப்பட்டு அவனை விடுதலை பண்ணி மன்னித்தார். பாருங்க அதே போல இவனோட கூட்டாளியும் 100 வெள்ளி வாங்கினவும் அதே போலதான் செய்யறான். பாருங்க அவன் கால் விழுந்து மன்னிப்பு கேட்கறான், கெஞ்சிறான். பாருங்க என்னை மன்னிச்சிரு, எனக்கு உதவி செய், நான் எப்படியாவது உன் கடனை அடைச்சிருவேன், என்னை மன்னித்துரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ட்டு அவன் கெஞ்சிறான். பிறகு என்ன நடக்குது? அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் அவன் இறக்கப்படல. பாருங்க கல்லெஞ்சிக்காரன் ஆயிட்டான். பாருங்க அவன் இப்ப இறக்கப்படாம அவனை என்ன பண்ணான்? போய் அவன் பட்ட கடனை கொடுத்து கடனை நீ கொடு தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டு விட்டான். நீ கடன் கொடுக்கிற வரைக்கும் நீ போய் ஜெயிலில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறான். இப்போ பாலாயில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டான், இவன் இந்த கடன் வாங்கினா கொடுக்கல, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடு, அவன் என் கடன் கொடுக்குற வரைக்கும் அவன் ஜெயிலே கிடக்கட்டும் அப்படின்ட்டு அவனை ஜெயிலில் போட்டான். அப்புறம் என்ன நடந்தது? அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு கூட்டாளிங்க பார்த்துருக்கிறவன் செய்கிற அக்கிரமத்தை மத்த கூட்டாளிங்க பார்த்துட்டு மிகவும் துக்கப்பட்டு அவனுக்கும் துக்கம் அடைந்தானுங்க. ராஜா 1 கோடி நீ கடன் வாங்கின, அது மன்னித்தாரு, இவன் 100 வெள்ளி காசு வாங்கினதுக்கு இவனை நீ மன்னிக்கலையே, அந்த இறக்கம் இல்லையே, கல் நெஞ்சுக்காரன அப்படின்னு பார்த்து அவனை கூட்டாளியே துக்கம் அடைந்தார்களாம். ஆண்டவனிடத்தில் முதலாளிகிட்ட அந்த ராஜா கிட்ட நடந்ததை எல்லாம் போய் சொல்லியிருக்கிறாங்க.
ராஜாவே நீ அவன் பாருங்க 1,00,00,000 காசு நீ மன்னித்து அவன் இறக்கப்பட்டு நீ மன்னித்து அவனை விடுதலை பண்ண. ஆனால் இவனும் பாரு 100 வெள்ளி அவன் கூட்டாளி வாங்கி அவனை போய் பிடிச்சி தொண்டை பிடிச்சி நசுக்கி அவனை வந்து ஜெயிலில் போட்டான் அப்படின்ட்டு ராஜா கிட்ட சொன்னது. ராஜா அப்ப என்ன ஆகுறாரு? அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, ஆ, பொல்லாத ஊழியக்காரனே, பொல்லாத ஊழியக்காரனை இப்ப ராஜா வந்து அவனை கூப்பிட்டு இருக்கிறாரு. திரும்பி கூப்பிட்டு ராஜா அவனை கண்டிக்கிறார், ஏசுறாரு. பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் நீ கொண்டபடியினால் எனக்கு கெஞ்சினதுனால அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். அந்த கடன் முழுதும் 1,00,00,000 காசு உனக்கு மன்னித்து உன்னை விடுதலை பண்ணினேன். நான் உனக்கு இறங்கினது போல நான் உனக்கு செய்தது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, நீயும் உன்னோட கூட்டாளிக்கு இறக்கப்படணும். நான் உனக்கு இறக்கப்பட்டது போல நீயும் உன் கூட்டாளிக்கு ஏன் இறக்கப்படல? உனக்கு இறக்கம் இல்லையா? நான் உனக்கு 1,00,00,000 காசுக்கு நீ கெஞ்சினதுனால இறக்கப்பட்டு உனக்கு மன்னித்தேன். உன் கூட்டாளி 100 வெள்ளி காசுக்காக நீ அவன் மேலே இறக்கப்பட்ட அவன் குடும்பத்தை நினைத்து பார்க்கலையா? இறக்கப்படலையாட்டு கண்டிக்கிறாரு. இப்ப அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து ஆண்டவர் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவு திரும்பி நீ கொடுக்கிற வரைக்கும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அப்ப நீ போய் தண்டனை அடி. நீ இறக்கப்படல 100 வெள்ளி தண்டனை தூக்கி ஜெயில போட்டல. இப்ப திரும்பி அந்த ராஜா வந்து வாபஸ் பண்ணிக்கிறாரு. உன்னை மன்னித்தினேன், அதை நான் வாபஸ் பண்ணிட்டு அந்த கடன் உனக்கு மன்னித்தினேன், நீ என் கடனை கட்டு திரும்பி. அதை கட்டுற வரைக்கும் நீ போ ஜெயிலில் போய் கொடு அப்படின்ட்டு ராஜா கட்டளை விட்டாங்க. அது கிறிஸ்துவின் இது ஆண்டவர் இயேசு ஒரு ஊமையாக சொன்னார். இன்றைக்கு நீங்கள் ஒரு மன்னிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் என்ற ஒரு உதாரணமாக இங்கே சொல்லுகிறார். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவிலை பாவத்தை சுமந்து நம்மளுக்காக பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் மரித்தார். ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்ம எப்பேற்பட்ட பாவங்களை செய்தாலும் அவர்கிட்ட நம்ம வந்து மன்றாடும் போது இறக்கப்படும் போது அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். God is a God of compassion. இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். 1,00,00,000 காசுவே அவர் மன்னித்து விடுதலை பண்றார். 1,00,00,000 பாவங்கள், உங்க ஜென்ம பாவங்கள், இதுவரைக்கும் உங்களோட பாவங்கள் 1,00,00,000 இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கதைக்கு வருமே, நீங்க இதுவரைக்கும் அன்றாடம் நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவங்கள் எல்லாம் கணக்கிட்டுப்பட்டாக்கா 1 மில்லியன் கூட வரலாம். ஆனா ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க உண்மையாக விசுவாசமாக ஆண்டவர் சமூகத்துல வந்து அவர் பாதத்துல விழுந்து மன்னிப்பு நீங்க கேட்கும்போது, பாவம் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் இறக்கப்படுகிறார். பார்க்க போனாக்கா நீங்க செய்த பாவத்துக்கு உங்க வேதத்துல சொல்லி பாருங்க, எழுதப்பட்ட பிரகாரம் உங்க மனைவியும் உங்க பிள்ளைகளும் உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிப்படுத்த போகுது. அதே போல ஆண்டவர் உங்க பாவத்தினால உங்க குடும்பத்துக்கு கூட அந்த பாதிப்பு வரலாம், புரியுதுங்களா? ஆனா ஆண்டவர் அதை எல்லாத்தையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எப்ப நீங்க உண்மையாக ஆண்டோட சமூகத்துல நீங்க வரும்போது. இப்ப கேள்வி உண்டாவது, ஆண்டவர் உங்களுக்காக சிலுவிலை ரத்தத்தை சிந்தி மறித்தார். உங்க பாவங்களை எல்லாம் சிலுவிலை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து ஏற்றுக்கொண்டு மன்னித்துட்டார். ஆனா இப்ப உங்க நடைமுறை வாழ்க்கையிலே நீங்களும் அது கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பொல்லாத ஊழியக்காரன் போல நீங்க இருக்கக்கூடாது. நீங்களும் மற்றவங்க மேல மன்னிக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். நீங்க அவர்களுக்கு இனிமேலும் நீங்க ஆண்டவர் ரசிக்கும் போது விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஜென்ம பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சுட்டார். இனி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க செய்கின்ற பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும்னாக்க நீங்க மற்றவங்களை மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆக நீ கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில மன்னிப்பு என்று அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கும். சினிமா மாதிரி பேசிட்டு இருக்க வேணாம். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை என்னது? மன்னிப்பு. இது சினிமா டைலாக். ஆனா ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தை மன்னிப்பு. ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பு. ஏன்னா நாம் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கும் போது நம்மளுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார். When God forgives our sin, He gives us a new fresh life. அதாவது அந்த மன்னிப்பின் மூலமாக நம்ம பாவங்களை எல்லாத்தையும் அவரை முழுமையாக மன்னித்து விட்டார்.
அப்ப நம்மளுக்கு நித்திய வாழ்வுக்கு நியாயத்திற்கு நாட்களிலே தகுதியாகிறோம். நம்ம பழைய பாவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் தன் மேலே சிலுவையை சுமந்து அவர் மன்னித்து விட்டார். ஆண்டவர் மன்னிப்பு மூலியமாக நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மன்னிப்பு மூலியமாக உனக்கு ஒரு புது ஆரம்பம். There is a new beginning in your life. கிறிஸ்துக்குள்ள நீங்க பாவ மன்னிப்பு தேடும்போது ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பம் உங்களுக்கு. ஏன்னா பழையது முடிந்தது, புரியுதா? வேதம் அதுதான் சொல்றதுல, உங்களோட பழைய இது எல்லாத்தையும் மன்னிக்கப்பட்டது, அது முடிந்தது, இனி எல்லாம் புதுதாக மாறுகின்றது. ஸோ everything changed to a new beginning. புது ஆரம்பம் உங்க வாழ்க்கையில பார்க்கின்றது. ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறது மூலியமாக உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். God is giving you a second chance through his forgiveness. அவர் மன்னிப்பு மூலியமாக உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு இந்த வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறார். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒன்று நீங்க தெரிந்துக்க வேண்டும். நம் ஆண்டவர் நம் பழைய பாவங்களை மட்டும் மன்னிப்பதில்லை. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கும்போது, அவர் அன்புள்ள தேவனாக இருக்கும்போது, அவர் நம்ம மேல அவர் மிகவும் அன்பு இரக்கம் உள்ளவராக இருக்கும்போது, நம் பழைய பாவங்களை எல்லாத்தையும் நம் உண்மையாக மனமாறி அவர்கிட்ட சன்னிதானத்திற்குள்ள வரும்போது அவர் நம்ம பாவங்களை எல்லாத்தையும் மன்னிக்கிறோம். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஊமையின் மூலியமாக என்ன நம்ம பார்க்கிறோம், எப்படி ஆண்டவர் நம்மளோட பாவத்தை மன்னிக்கிறார். The parable tells us how God forgive all our sins. When you truly confess and beg God for his pardon and forgiveness, God forgive and release your sins. அப்போ உண்மையாகவும் மெய்யாகவே நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவரிடத்தை நீங்கள் பாவ மன்னிப்பு தேடும் போது ஆண்டவர் உங்களை மன்னிப்புகளாக இருக்கும். எப்படி அந்த ஒரு கடன்காரனை ஆண்டவர் மன்னித்தாரோ இறக்கப்பட்டு, அதே போல உங்களோட ஒரு பாவம் இருந்தாலும் அவர் சிலுவை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். உங்கள் பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்தார். இனி அந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் மன்னித்த அந்த பாவத்தை குறித்து அவர் ஞாபகம் வைக்க மாட்டார். நியாயத்திற்கு நாட்களிலே நீங்கள் 10 வருஷம் முன்னுக்கு செய்த பாவங்கள் அதெல்லாம் ஆண்டவர் எழுப்பி கேட்க மாட்டார். ஏன்னா நீங்கள் மெய்யாகவே மனம் மாறிடுங்க, மெய்யாகவே மனம் திரும்பிடுங்க. பாருங்க, அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்தால் அது மன்னித்தது தான். ஆனால் முக்கியமாக இன்றைக்கு அது தொடர்ந்து உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னாக்கா நீங்கள் பிறர்களும் மன்னிப்புகளாக காணப்பட வேண்டும். அந்த அக்கிரமக்காரன் போல நீங்கள் அவன் கழுத்து பிடிச்சி நசுக்கி என் காசு நீ குடுறான்றது போல உங்கள் நண்பர்களோ உங்களோட உற்றார் உறவினர்களோ அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்ட்டு ஆண்டவர். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம நிருப பக்கத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கை ஒரு ஆண்டவரோட பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 8-9 ஆண்டவர் சொல்கிறார். 1 Peter chapter 3 verse 8 and 9. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 பேதுரு அருமையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கிறிஸ்துவனாக நீங்கள் இந்த மன்னிப்பு நீங்கள் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும்னாக்கா முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னாக்கா மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவரும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து இணக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனமும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆக கிறிஸ்து பிரியமான வேத வசனம் தெளிவாக சொல்லுது, you should sympathize with each other. மத்தவங்க மேல உங்களை அக்கிரமம் பண்றவர்களும் அநியாயம் பண்றவங்க மேல நீங்க இரக்கப்படுவர்களாக நீங்க இருக்க வேண்டும். வேதம் அதுதான் சொல்லுகிறது, ஆண்டவரோட வார்த்தை அதுதான் சொல்லுகிறது.
ஆக கிறிஸ்துவின் நீங்கள் ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கும்போது இது நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். உங்களுக்கு நித்திய வாழ்வு வேண்டுமா, நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமா, நீங்கள் ஆண்டவருக்கு மேலே எப்படி இறக்கப்பட்டாரோ அதே போல நீங்களும் மற்றவங்க மேலே இறக்கப்படுவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டும் அந்த காரியங்கள். இரண்டாவதாக, லவ் ஈச் அதர் as brothers and sisters. சகோதர சகோதரியாக அண்ணன் தம்பியும் தங்கச்சி அக்கா எப்படி உங்களோட உறவு இருக்குது, அதே போல ஒரு மேலே நீங்கள் அன்பு செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். தம்பி தப்பு பண்ணானா, அண்ணன் தப்பு பண்ணானா, தங்கச்சி தப்பு பண்ணா நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மன்னிக்காமல் இருந்தாக்கா உங்களுக்கு அந்த மன்னிப்பு இல்லைன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்து தெளிவாக ஆண்டவரோட வார்த்தை, அதுக்கு வைத்து நம்ம கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். பி டெண்டர் ஹார்ட் அண்ட் கீப் ஹம்பிள் ஆட்டிட்யூட். நல்ல ஒரு இருதயம், இரக்கமுள்ள இருதயம், பொறுமை உள்ள இருதயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அது நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவரோட பிள்ளை என்று நீங்கள் சொல்றீங்களே, ஆண்டவர் எப்படி இரக்கமுள்ளவர், அன்பு உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அந்த கரெக்டர், அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஆண்டவரோட செய்கள், கொள்கை, அதெல்லாம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். பரலோகத்து வேண்டும் உங்களுக்கு, இது உங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். புரியுதுங்களா? இதுதான் வேதம் வசனங்கள் சொல்லுது. ஆகையால ஒருத்தவனுக்கு தீமை செஞ்சுட்டா அவனுக்கு நான் தீமை செஞ்சவன், இப்போ அவன் என் காடி கீறி விட்டானே, நான் அவன் காடியை கீறி விட்டுறணும் அதுக்கு பதிலாக. அதுதான் ஈவல் டு ஈவல். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, அவன் என் சோத்துல மண்ணு போட்டாங்க, இப்போ அவன் சோத்துல நான் எப்படியாவது மண்ணு போடணும். அவன் எப்படியாவது அவனால எனக்கு 1000 வெள்ளி நஷ்டமாச்சே, அவனுக்கு நான் 2000 வெள்ளி நஷ்டத்தை உண்டாக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. டோன்ட் டூ ஈவல். தீமையால் நீங்கள் வெல்லாதீங்க, தீமையை நன்மையால் நீங்கள் வெல்லுன்னு ஆண்டவர் போதிக்கிறார். நீங்கள் நல்லது செய்யுங்க. அவன் பார்த்து என்ன, நான் இவனுக்கு எவ்வளோ கெட்டதை செய்கிறேன் பாருங்க, ஆனால் இவன் எனக்கு நல்லது செய்யறான், இவன் ரொம்ப நல்லவன் என்ற வடிவேலு பண்ணி சரிங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட நல்லது தான் எதிர்பார்க்குறார். அது கிறிஸ்து பிரியமானவங்கள, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், என்னை அவமானப்படுத்திட்டாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவமானப்படுத்திட்டாங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு அவமானப்படுத்திட்டாங்க, அவனை திரும்பி நான் அவமானப்படுத்துகிறேன். அதான் ஆண்டவர் சொல்கிறேன். டோன்ட் இன்சல்ட் someone who has insulted you. அவன் என்னை அவமானப்படுத்துறதுனால அவனை எல்லாத்துக்கும் நான் அவமானப்படுத்தணும் அந்த எண்ணம் உங்களுக்கு, அது கிறிஸ்துவ எண்ணம் இல்லை, அது இயேசுவோட சிந்தை இல்லை. அது இன்றைக்கு ஆண்டவர் அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, பே them back with blessing. அவர்களே நன்மையால் ஆசீர்வாதத்தினால நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் அவங்க கெட்டதை பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிங்க. அவன் சிந்திப்பான், அவன் யோசிப்பான், பார்த்து சொன்னாங்க ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவர் கேட்குறார். ஏனென்றால் அதுதான் ஆண்டவர் கேட்குறார். God called you to do this. ஆண்டவர் இதுதான் உங்களை செய்ய சொல்கிறார் பாருங்க. புரியுதுங்களா? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்கிறார். மற்றவங்களை மன்னிங்க, மற்றவங்க மேலே இறக்கப்படுங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்யலாம். அவன் உங்களுக்கு தீமை செய்கிறானா அவனுக்கு நன்மை. ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒருத்தவனைய we slap you on the right cheek, give him the left cheek என்றார். உன்னைய இடது பக்கத்தை அறந்தாலும் வலது பக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆக ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கணுமா, நீங்கள் ஆசீர்வாதப்பட வேண்டுமா, இந்த நன்மைகள் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும். அவங்க கிறிஸ்துவ ஆண்டவர் இயேசு அதுதான் போதிக்கிறார் பாருங்க. இறுதியாக என்ன சொல்ல வருகிறேன், மத்தேயு 6:12-15 வாசிக்கும்போது ஆண்டவரோட ஜபத்தை குறித்து, லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவரோட ஜபத்தை குறித்து நம்ம ஜபிக்கும்போது என்ன சொல்கிறோங்க, அந்த மத்தேயு 6:12-15 நீங்கள் வாசிக்கும்போது, பிறர் பாவங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவம் கடன்களையும் மன்னிப்பு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மற்றவங்களோட பாவம், நம்ம பாவம் மன்னிக்கப்பட வேண்டும்னாக்கா பிறர்களோட பாவம் நம்ம மன்னிக்க வேண்டும். நம்ம பிறர்களோட சகோதரனோட பாவம் நீங்கள் மன்னிக்கலனாக்கா உங்களுக்கு ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். இது தெளிவாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தில் சொல்லப்பட்டது. மார்க் 11:25 நம்ம வாசிக்கும்போது இயேசு இதுதான் சொல்கிறார் பாருங்க, நீ என்னிடத்தில் நீ பார்த்து
உன் விண்ணப்பத்தை ஜெபத்தில் நீ கேட்கும்போது, when you pray to God, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும் போது மார்க் 11:25 ஆண்டவர் தான் சொல்கிறார் பாருங்க இயேசு. முதலாவதாக நீங்கள் உங்கள் மேலே விரோதமாக யார் இருக்கிறார்களோ, நீங்கள் அவர் மேலே கடுப்பாக இருக்கிற, அவங்க மேலே வெறுப்பாக இருக்கிற, அவங்க மேலே ஆத்திரமாக இருக்கிறியா, முதலாவதாக அவர்களை மன்னின்றார் ஆண்டவர். நீ என்னை பார்த்து ஜெபிக்கிறியா, நீ உன்னோட விண்ணப்பத்தை நீ என்னக்கிட்ட ஜெபத்தில் நீ கேட்குறியா, ஆனால் நீ யார் மேலே ஆத்திரமாக இருக்கிற, உன் ஒர்க்கர்ஸ் மேலேயோ, முதலாளி மேலேயோ, உன் அண்ணன் மேலேயோ, தம்பி மேலேயோ, அம்மா மேலேயோ, அப்பா மேலேயோ, சகோதரர்களோ, யார் மேலே உங்களுக்கு ஆத்திரமாக இருக்குதா, அவர்களை நீ மன்னின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் யூ forgive their sins. அவர்களோட போய் உப்புரவாதம் ஆகணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீ உப்புரவாதம் பண்ணும்போது தான் உன்னோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் விடிகாலையில் ஏஞ்சி நீ ஜெபிக்கிறவளாக இருக்கலாம், ஆனால் உன் இருதயத்திலோ ஒரே வெறுப்பாக இருக்குது, ஒரே கடுப்பாக இருக்குது, ஒரே ஆத்திரம் இருக்குது. அது எல்லாம் நீ விளக்க வேண்டும். அப்போதான் உன்னோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று இங்கே வேத வசனம் மார்க் 11:25 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆக கிறிஸ்துவ இன்றிலிருந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களோட இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தில் மன்னிக்க தன்மை இருக்குதா, மன்னிக்க சிந்தை இருக்குதா? அந்த மன்னிப்பு இல்லைனாக்கா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறது. ஒரு சம்பவம் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 8:1-11 வாசிக்க வேணாம், நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. அந்த யோவான் 8:1-11 இங்கே வாசிக்கும் போது ஒரு விபச்சாரியை இவர்கள் இந்த பரிசேயர்கள் பிடித்து கொண்டாந்து ஆண்டவர் இயேசுகிட்ட ஒப்படைக்கிறார்கள் இல்லைங்களா? அந்த ப்ராஸ்டிடியூட்டியை பிடிச்சு ஆண்டவர் இயேசுக்கு ஒப்படைத்து, மோசேயின் கட்டளை பிரகாரம் இந்த பெண்ணை கல்லடித்து தான் சாவடிக்கணும், ஆனால் நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு இயேசு கேள்வி கேட்கும்போது, ஆனால் அவங்க ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். எல்லாரும் கையில் கல் இருக்குது பாருங்க. இயேசு ஆமாம் அது சொன்னது உண்மைதான், மோசே கட்டளை உண்மைன்னு சொன்னாக்கா எல்லாரும் கல் விட்டு அடித்து அந்த பெண்ணை சாவடிச்சிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் அங்கே ஆண்டவர் இரக்கமுள்ளவராக காணப்பட்டார். ஆண்டவர் கரெக்டாக பதில் கொடுத்தார். யார் பாவம் செய்யலை? அவ பாவம் செய்தார் சரி, ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையா? அதான் சொல்கிறார் ஆண்டவர். உங்களிலே எல்லாம் கழுத்துக்கிட்டு வந்துட்டுங்களை அடிக்கிறதுக்கு, உங்களிலே யார் ஒருவன் பாவம் செய்யல, நீங்கள் யாராவது 10 பேர் வந்துருக்குறீங்க, 10 பேர் கையில் கழுவு, ஒருத்த பாவம் செய்யலைனாக்கா நீ அந்த கல்லெடுத்து பெண்ணை அடி அப்படின்ட்டு இயேசு சொல்கிறார். அப்போ அவர் சொன்ன பிறகு எல்லாரும் பாவிகளாக காணப்பட்டார்கள். இன்றைக்கும் நம்மளும் அந்த சூழ்நிலை தான், நம்மளும் பாவிகள் தான். நான் பரிசுத்தவான்களா இல்லை, எப்படியாவது ஏதாவது நம்ம பாவம் செய்திருக்கலாம். அங்கே தான் நடக்குது. ஆண்டவர் இயேசு கேள்வி கேட்டது, எல்லாரும் கல்வி போட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பாவிகள், அந்த பெண் மட்டும் பாவம் செய்யல, நீங்களும் தான் பாவம் செய்திருக்கிறேன். அது ஆண்டவர் அந்த மன்னிக்கிறார் பாருங்க. அந்த பெண்ணை தன்னோட பாவத்தை அந்த பெண் உணர்ந்து மனமாறும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ பாவம் செய்யாதே போட்டு அந்த பெண்ணையை அனுப்புகிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்குறார். நீங்கள் மனமாறி உண்மையிலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட பாவಕ್ಕೆ மன்னிப்பு தேடும்போது ஆண்டவர்கள் மன்னிக்கிறதாக. ஆக இதுக்கு உதாரணமாக இயேசுவே நமக்கு பார்க்கலாம். இயேசு பாருங்க, அவரோட சிலுவையை அறையும் போது பரிசேயர்கள், சதுசேயர்கள், அங்குள்ள யூத மக்கள்கள், அங்குள்ள இராணுவர்கள் எல்லாரும் இயேசுவை அநியாயம் பண்ணார்கள், அடித்தார்கள், துப்புனார்கள், என்னென்னமோ கேவலமாக பேசினார். ஆமாவா இல்லையா? ஆனால் இது எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு தன் மேலே சுமந்து கொண்டார், தன் மேலே ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு மன்னித்தார். சிலுவையில் என்ன சொன்னார்? இதாக இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்ன என்பது தெரியாமல், ஏன்னா அவர் ஒன்றும் அறிந்து கொள்ளல, இவர் தான் மேசே என்று தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய சிலுவையின் மேலே மன்னித்தார். இவர்கள் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களெல்லாம் சிலுவிலே ஆணி அடித்தார். நம்ம பாவங்களை அதே போல தான், நம்ம செய்த அத்தனங்கள் பாவங்களை எல்லாம் உண்மையாக அவர்கிட்ட நம்ம தேடி பண்ணும்போது நம்ம பாவங்களை எல்லாம் சிலுவிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ரத்தத்தை சிந்தினார். அந்த பாவம் மன்னிக்க வேண்டும் என்று அவரோட ரத்தத்தை சிந்தி நம்ம பாவங்கள்லாம் சிலுவிலே ஆணி அடித்து ஏற்றுக்கொண்டார். அது கிறிஸ்து புனிதமாக. இன்றைக்கு அந்த பரிசேயர்கள் மன்னித்த தேவன்
அவர் செய்து காட்டினார். சொன்னபடி அவர் போதித்த பிரகாரம் 490 தடவை நீங்கள் மன்னிக்க வேண்டும் சொன்னபோது ஆண்டவர் அந்த மன்னிப்பு தன் சிலுவிலே அவர் வெளிப்படுத்தினார். அவர் சொன்னபடியே போதிக்கிறபடியே செய்கிற தேவனாக நம் தேவனாக இருக்கிறார். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் அதே போல அந்த சிந்தை உங்களுக்குள்ள வர வேண்டும், அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் உங்களோட பாவத்தை நீங்கள் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் சின். உங்களோட பாவத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். அந்த பாவம் என்னோட செய்கிறதுனால வந்த பாவம், அந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை அப்பனால நான் செஞ்சேன். இப்போ எப்படி ஆதாம் அவன் செய்த பாவத்தை ஒத்துக்கிறாரு, ஏவாள் தான் கொடுத்தான் அப்படின்ட்டு ஏவாள் பிசாசு அந்த பாம்பு மேலே பழி சொல்லணும். அந்த ஆண்டவர் என்ன சொன்னார், நீ செய்த தவறு நீ ஏற்றுக்கொள், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் பாவத்துக்கு நீ தான் பொறுப்பு. அந்த பொறுப்பு எடுக்கிறவர்களாக நீ காணப்படணும். மற்றவங்களால நீங்கள் கை வரலை காட்டக்கூடாது. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் மெய்யாகவே உங்கள் பாவத்தை நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் ஒப்புரவாதம் ஆகுங்க. ஒரு மேலே நீங்கள் மன்னிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பரலோக வாசல் திறந்து வைத்திருக்கிறார். உங்களை அழைத்து ஆண்டவர் வருகிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக வேண்டும். ஒருவர் மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அதுதான் போதிக்கிறார், அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் ஜபிக்கும் போது அது உண்மையாக பி ஹானஸ்ட்லி அந்த ஜபம் நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கிற அந்த ஜபமாக இருக்க வேண்டும். சும்மா கடமைக்காக ஓகே ஆண்டவரே நான் என் சகோதரரை நான் மன்னிக்கிறேன், என் நண்பரை நான் மன்னிக்கிறேன், அது வாயால் செய்களால் பை கிரீட் உங்கள் செய்களால் நீங்கள் உண்மையாக நீங்கள் மன்னிக்க வேண்டும். அது உண்மையும் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் உண்மையாக அவங்க மன்னிக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களையும் மன்னிக்கிறார். மன்னித்து உங்களுக்கு நித்திய வாழ்வு பரலோகத்தில் உண்டு என்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதை நீங்கள் மெய்யாக ஏற்றுக்கொள்வர்களாக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஆண்டவர் மட்டும் விசுவாசிங்க. ஆண்டவர்கிட்ட உண்மையாக மெய்யாகவே மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் மன்னிக்கிறார். எத்தனோ கோடி நீங்கள் பாவங்கள் செய்திருக்கலாம், ஆனால் அந்த பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்களை மன்னிக்கிற தேவனாக உங்களையும் தொடர்ந்து பலப்படுத்துவார்கள். அவரோட வார்த்தைக்கு நீங்கள் விசுவாசமாக உண்மையாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்யணும். நன்றி தகப்பனே, இந்த கால வேலையிலே நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே உண்மையாக நாங்கள்